எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். முதல்ல நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இருந்தாலும் இந்த மனிதர்களின் நிலையை நினைத்து, அதாவது விவசாயினா யார், முதல்ல விவசாயினா என்ன? நம்ம எல்லாருமே விவசாயி தான். இங்கே இருக்கிற எல்லாருமே விவசாயி தான். இந்தியாவில் பிறந்த அத்தனை பேருமே விவசாயி தான். நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் எல்லாருமே விவசாயம் செய்கிறவங்க தான், விவசாயி தான். இந்த விவசாயத்தை நம்பி தான் இந்த இந்தியாவே, அதுக்கப்புறம் தான் மற்ற தொழில் எல்லாமே. ஆனால் அன்னைக்கு இந்த விவசாயி நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே தெருவில். ஏன்? இதுக்கு காரணம் என்ன? இந்த மத்திய அரசை நம்பி அவங்க ஏதோ பண்ணுவாங்க செய்வாங்கன்னு தானே போய் ரோட்டில் நிற்கிறாங்க. ஆனால் அவங்க எதுவுமே செய்கிற மாதிரி தெரியல. இந்த ராஜா கண்டபடி எல்லாரையுமே ராஜா எல்லாரையுமே தேச துரோகின்னு சொல்லி தருவார். தேச துரோகினா என்னன்னு தெரியுமா அவருக்கு? முதல்ல தேச துரோகின்னு வாயிலிருந்து சொல்றதே முதல்ல தப்பு. இவர் மட்டும்தான் இந்த இந்தியாவில் பிறந்திருக்காரு, மற்றவங்க யாருமே இந்த இந்தியன் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. அவர் பேசுறது சுத்தமாக சரியில்லை. அவர் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நாங்கள் எல்லாருமே விவசாயிகள். நாங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, விவசாயிகள், விவசாய பிள்ளைகள். நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இளைஞர்கள் எல்லாருக்குமே யாருமே நீங்கள் வீட்டில் படுக்காதீங்க, யாருமே வீட்டில் இருக்க வேணாம். என்னைக்கு நம்ம விவசாயம் நம்ம தாத்தா பாட்டி தெருவுக்கு போனாங்களோ, நம்மளும் வீட்டுக்குள்ளே இருக்க வேணாம். எல்லாருமே வெளில வந்துடும். வெளியில் வந்துட்டாவே ஒரு முடிவு கிடைச்சிடும். நம்ம வெளியில் வாங்க. முதல்ல நானும் ஃபுல்லாக பிஜேபிக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தேன். கண்டிப்பாக நான் உண்மையாக சொன்னேன். நான் பிஜேபிக்கு சப்போர்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஆனால் இன்னைக்கு டோட்டலாக ஆப்போசிட் ஆகிட்டேன் இன்னிலேருந்து. ஏன்னா என்னுடைய தாத்தா பாட்டிகளை தெருவில் இருக்க நீ கண்டுக்கலன்னா நீ எனக்கு தேவையில்லை. நான் இன்னிலேருந்து பிஜேபி மோடியாக இருந்தாலும் சரி, இந்த ராஜாவுக்கெல்லாம் நான் என் கையால் சோறு போட்டிருக்கேன். அந்த ஆளுக்கெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு அப்போ அவருக்கு நான் சோறெல்லாம் போட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு அந்த ஆளு எல்லாரையுமே இந்தியன்ஸ் எல்லாருமே, குறிப்பாக நம்ம தமிழர்கள் எல்லாரையும் தேச துரோகிகள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்காரு. அது சுத்தமாக ஏற்கக்கூடியது இல்லை, கண்டனத்துக்குரியது. அவர் கண்டிப்பாக யாரை தேச துரோகின்னு அவர் சொன்னாலும் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த விவசாயத்தை நம்பி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த விவசாயத்தை அழிச்சிட்டு அவங்க என்ன செஞ்சாலும் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன், ஏற்றுக்க கூடாது நம்ம. சரியா? அது விவசாயத்துக்கு அழிச்சிட்டு ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருந்தாலும் சரி, மக்களுக்காக தானே எல்லாமே. மக்களை வேணாங்கையில எதுக்கு? அது மக்களுக்காக தான் எல்லா திட்டமும். மக்களை வேணாங்கிறாங்க, அப்புறம் எதுக்கு அது? அந்த திட்டம் எதுவுமே எங்களுக்கு வேணாம். அதே மாதிரி இந்த சீமான் அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு, அவர் எல்லாமே நல்லா தான் சொல்றாரு. ஆனால் தமிழ்நாடு தனியா அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கவே மாட்டேன். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையுமே இந்தியா தான், அது தமிழர்கள் தான். தமிழர்களுக்காக பிரிக்கப்பட்ட ஏரியாவில் நம்ம இருக்கோம். இதுதான் நம்மளுடைய இந்தியா தான். நம்ம இந்திய பிரஜை தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு. இன்னொன்று என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கிறோம், நமக்கு நல்ல தமிழ் தெரியும். அந்த ஹிந்தி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்ததை கூட இப்போ ஹிந்தி வேணாம், நான் கற்றுக்க மாட்டேன், கற்றுக்க கூடாதுங்கிற ஒரு நிலைமையில கொண்டாந்து விட்டார் இந்த மோடி. இப்போ நடக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இந்த மோடிக்கு தமிழ் தெரியல. அதாவது இந்தியாவில் இருக்க அத்தனை ஸ்டேட்லையும் ஹிந்தி தெரியும், அவர் ஹிந்தியில் பேசிட்டு வந்துடுறாரு. நம்ம தமிழ் ஸ்டேட்டில் மட்டும் அவர் பேச முடியல தமிழ். அவர் தமிழ் கற்றுக்கணும், அவர் தானே பிரதமர், அவர் தான் எல்லா ஸ்டேட்டோட லாங்குவேஜ் கற்றுக்கணும், நம்ம கற்றுக்கணும்னு தேவையில்லை. ஸோ அவருக்கு தமிழ் தெரியாது அப்படிங்கிற ஒரே கான்செப்டில் நம்மளை இப்போ பழி வாங்கிட்டு இருக்கிறாரு. வேற ஒன்றுமே ரீசன் இல்லை, இதுதான் உண்மை. கண்டிப்பாக எனக்கு ஒரு வாய்ப்பு ஏதோ புதிய தலைமுறை ஏதோ கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஜேபியை தமிழ்நாட்டை விட்டே துரத்திடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு பயங்கர கோபம் இருக்கு. ஏன்னா நான் ஃபுல் பிஜேபிக்காரனா இருந்தேன். ஆனால் இனிமே இல்லை நான். ஏன்னா இந்த பிஜேபியை நான் இனிமே நம்புறதுக்கு தயாரே இல்லை. அதனால இனிமே நான் எனக்கு விவசாயம் தான் முக்கியம், விவசாய மக்கள் தான் முக்கியம். அவங்க தெருவில் நிற்கிறாங்கன்னா நானும் தெருவுக்கு வந்துடுவேன். எல்லாருமே தெருவுக்கு வந்துருங்க. நம்ம தெருவுக்கு வந்துட்டாவே அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க வீட்டுக்கு வர வரையும்
யாருமே நீங்கள் வீட்டுக்குள்ளே போகாதீங்க. நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஹிந்தி திணிப்பு இந்த இதெல்லாம் வந்து எந்த காலத்துக்கும் எங்களுக்கு வேண்டாம். நீங்கள் பிரதமராக இருக்கிறவங்க நீங்கள் லாங்குவேஜ் கற்றுக்குங்க. உங்களுக்கு கற்றுக்க முடியலையா நீங்கள் விட்டுட்டு போயிருங்க. எத்தனையோ பேர் எல்லா லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. சரியா? மோடி இந்த ஹிந்தியை திணிக்கிறதுக்காக எங்களை பழி வாங்குற வேலை வேண்டாம். இதை மீறி நடந்தது அப்படின்னா அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. சீமான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நான் உடனே சீமான் கட்சி அப்படி கிடையாது. சீமான் வந்து அவர் கரெக்டாக எல்லா கொஸ்டின் கேட்குறாரு. அவர் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நாங்கள் தமிழர்கள், நாங்கள் தமிழ் எங்களுக்கு நல்லா தெரியும், எங்களுக்கு வாழ தெரியும். உங்களுக்கு எங்களை ஆள முடியும் அப்படின்னா ஆளுங்க, முடியாதான் விட்டுருங்க. அப்புறம் மீறி இந்த மாதிரி எல்லாம் போச்சு, நீங்கள் எங்களை அடக்குமுறை கொண்டு வந்து இராணுவத்தை கொண்டு வந்தீங்கன்னா இராணுவமே வந்து விவசாய பிள்ளைகள் தான் எல்லாமே. சரியா? இராணுவ எல்லாருமே விவசாய பிள்ளைகள். அப்புறம் இராணுவத்துக்கு வீரர்கள் நீங்கள் கொண்டாங்க, நாங்களே இராணுவ வீரர்கள்ட்ட பேசுகிறோம். அவங்களுக்கு விவசாய பிள்ளைகள், எங்கள் விவசாயத்தோட அருமை தெரியும். அவங்க ஏதோ சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் உங்களால் முடியலாம் விட்டுருங்க. நாங்கள் இராணுவ வீரர்களை வச்சா நாங்கள் ஆட்சி பண்ணிக்கிறோம். சரியா? இராணுவ வீரர் நீங்கள் பண்ணதெல்லாம் போதும், உங்களை நம்பினது போதும். நீங்கள் பண மதிப்பிழப்பு எல்லாம் கொண்டு வந்தீங்க, எல்லாத்தையுமே நாங்கள் பொறுத்துக்கிட்டோம் தான். சரி, ஏதோ ஒன்று செய்வீங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் செய்கிறது மாதிரி தெரியல. நீங்கள் எங்களுக்கு வேண்டாம், எங்களை விட்டுருங்க. எங்களை விட்டுட்டு நீங்கள் நாட்டை விட்டுருங்க. நாங்கள் வந்து இராணுவத்தை கூட வச்சு நாங்கள் ஆட்சிக்கு அனுப்பிச்சுடுறோம். சரியா? கண்டிப்பாக இளைஞர்களே, நண்பர்களே, கண்டிப்பாக இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பாருங்கள். பார்க்கறதுக்கு இல்லாமல் முதல்ல இந்த பாமர மக்களுக்கு சொல்லுங்கள், யாருமே வீட்டுக்குள்ளே இருக்க வேணாம். இனிமேல் நமக்கு அந்த டெல்லியில் உள்ளவங்க வீட்டுக்கு வர வரையும் யாருமே வீட்டுக்குள்ளே இருக்க வேணாம். அதனால தான் எனக்கு இந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாத ஒரு சூழ்நிலை கூட எனக்கு ரத்தம் கொதிச்சிருச்சு. அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ மூலயமா உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க விவசாயம். விவசாயம் வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம வாழ முடியும். வாழ்க விவசாயம், வாழ்க விவசாயி. அவங்க எல்லாமே நம்ம தாத்தா பாட்டிகள், எல்லாரையுமே நம்ம தான் காப்பாற்றணும். பார்த்துக்குங்க. நான் கண்டிப்பாக உடம்பு சரியாயிட்டு நானும் வெளில வரேன். சரியா? நன்றி.